அண்ணே நீங்கள் தான் ஃபோனில் பேசினதா? டேய் மாப்பிள்ள, இந்த ஆளை ஞாபகம் இருக்காடா? நேற்று ரோட்டில் வேற. ஆமாண்டா, அந்த தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ வேற சும்மா இருக்க மாட்டேன்ட்ட. நேற்று நான் தான் சொன்னேன்ல. ஆமாம் தம்பி, நான் தான் ஃபோனில் பேசியிருந்தது. அந்த பயல்கள்லாம் யாருப்பா? அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஓ, சரி சரி. அப்புறம் என்னப்பா, நீ மட்டும்தான் வந்திருக்க? பெரியவங்க யாரும் வரலையா? இல்லைண்ணே, எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இந்த இடத்தையே விற்கலான்னு முடிவெடுத்தது. ஐயோ, என்ன தம்பி சொல்கிற? அப்பாவுக்கு உடம்பு முடியலையா? ஆமாங்க, இப்போ அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். டாக்டர் வேற இன்னும் ஒரு 10 நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் அந்த இடத்த விட்டு எப்படியாவது பணத்தை புரட்டிடலான்னு விற்கிறது. அப்படியா? சரி சரி. உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா, இல்லை நீ மட்டும்தானா? எங்கள் அப்பாவுக்கு நான் மட்டும்தாங்க, எனக்கு எங்கள் அப்பா மட்டும்தான். ஆ, சரி, யாராவது கூட பிறந்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல. சரி ரைட்டு, என்ன பண்ணுறது? இடம் யார் பேரில் பாருக்கு? இடம் அப்பா பேரில் தாங்க இருக்குது. ஓ சரிப்பா. சரி, இடத்துக்கு என்ன ரேட்டு எதிர்பார்க்குற? அண்ணே, இடம் பார்த்தீங்கன்னா 8 சென்ட்டுன்னு அப்பா சொன்னாங்க. எனக்கு இடத்த பற்றிலாம் பெருசாக தெரியாது. நான் இப்போ தான் காலேஜ் படித்து முடிக்க போகிறேன். உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து அமௌண்ட்டை போட்டு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே எனக்கு வேணும். எனக்கு இடமெல்லாம் பிடிச்சிருக்குப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் பக்கத்தில் இடமெல்லாம் என்ன விலை போகுதுன்னு பார்த்துட்டு வீட்லேயும் அப்படியே கலந்து பேசிட்டு நான் உனக்கு சொல்கிறேன். சரிங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. எனக்கு இந்த நேரத்தில் இப்போ ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. நான் உனக்கு விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சரிங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிங்க, பார்த்துக்கோங்க. என்ன மாப்பிள்ள, எல்லாம் ஓகே தானே? ஓகேன்னு தான்டா நினைக்கிறேன். அவர் இடமெல்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாரு. பக்கத்தில் என்ன ரேட்டு போகுதுன்னு விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னும் ஒரு 10 நாளில் முடிஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்டா. டேய் மாப்பிள்ள, நீ அதெல்லாம் கவலைப்படாதடா, அதெல்லாம் முடிஞ்சிடும். ஆமாண்டா, சரிடா, நீங்கள் கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். எங்கடா, வீட்டுக்கு தானே போற? வா, அப்படியே விட்டுட்டு போறோம். இல்லைடா, இப்போ வீட்டுக்கு போகல, ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் போகணும். சரிடா மாப்பிள்ள, பார்த்து போ. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிடா. டேய் கார்த்தி, என்னடா அந்த ஆள் எதுவும் திட்டுவாரோன்னு நினச்சேன், எதுவுமே சொல்லாமல் போகிறாரு. நானும் அப்படி தான்டா நினச்சேன். அந்த ஆள் எதுவும் திட்டாமல் போகிறதுக்கே சந்தோஷப்பட்டுக்க. இவனுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, எதுவும் கோச்சிப்பான். அதனால இவனுக்கு தெரிய வேணாம் அந்த விஷயம், அப்படியே விட்டுரு. சரி மாப்பிள்ள, வா நம்மளும் போகலாம். அம்மா, அம்மா, என்ன எங்கே போனாங்கன்னு தெரியலையே, ஆளே காணா, வீட்டுக்குள்ளே இல்லை போல இருக்கே. அம்மா, இப்படி பேசிட்டு வர்றதுக்குள்ள எங்கே போனாங்கன்னு தெரியலையே, ஆளே காணா. பரவாயில்லையக்கா, மையம் வந்தோடனே வீடெல்லாம் கட்டி தரேன்ட்டான். ஆமாம்மா, எனக்கு அவன் அப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகி போயிடுச்சு. அப்புறம் இப்படி வேற சொல்லிவிட்டான் திடீர்னு, இந்த வீட்டை இடிச்சுப்புட்டு முன்னாடி இருக்க இடத்தோட சேர்த்து கட்டிடுவோம் அப்படின்னு. எனக்கு அதை கேட்டோன்னே ஒரு நிமிஷம் ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. அப்புறம் சொன்னேன் அவன்கிட்ட, இல்லையா இதை எப்படி இடிச்சிட்டு கட்டுறது, இது உங்கள் அப்பாரு கட்டின வீடு அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் அவன் சொன்னான், சரிம்மா அப்படின்னா இந்த வீடு கூட இப்போ இருந்துக்கட்டும், நம்ம முன்னாடி இருக்க இடத்துல மட்டும் வீட்டை கட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னான். பரவாயில்லையே, என்னதான் வெளியூர்ல இருந்து வந்த பிள்ளையா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறான். இதே வேறு சில பிள்ளைங்கன்னா களிசடை மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவன் பரவாயில்ல, வந்தோன்னே இந்த எடுத்து எல்லாம் செய்கிறான்ல. ஆமாம்மா, இவன் அப்போவே சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவுக்கு எனக்கெல்லாம் சின்ன சின்ன உதவியாக இருந்தாலுமே எதாக இருந்தாலும் அதெல்லாம் ஓடியாந்து பண்ணுவான். நல்ல துடிப்பான பையன். பரவாயில்ல, நல்ல பையன். அப்புறம் கீதா, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். இந்த இவன் வந்ததில் மறந்துட்டேன் அந்த விஷயத்தையே. என்னதுக்கா? அன்னைக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வர வழியில் சுப்பம்மாக்காவை பார்த்தேன். அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கையில், என்னக்கா எங்கே போறிய இப்போ அப்படின்னு கேட்டேன்.
அதுக்கு அந்த அக்கா போஸ்ட்மேன் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னுச்சு. என்னக்கா சொல்றிய? போஸ்ட்மேன் வீட்டுக்கு இந்த அக்கா எதுக்கு போகுது? அதுதான் எனக்கும் தெரியல. என்கிட்ட சொல்லலே ஒரு மாதிரி தயக்கமாட்டான்னு சொன்னுச்சு. இந்த போஸ்ட்மேனு வீட்டு வரைக்கும் போகிறேன் அப்படின்னு. என்னன்னு தெரியலை. ஐயா, அங்கே எதுக்கு இந்த அக்கா போகுது? என்னமோ தெரியலையே போங்க. பாவத்தில் இந்த சரசு புள்ள தான் என்ன வாங்கணுச்சோ இவகிட்ட பிறந்து இப்படி பாடா படுது. ஆமாம் போ, அதை நினச்சாலும் ரொம்ப கஷ்டம்தான். அவன் படிக்கிறேன்னு அப்படி போகிறேன். இது முடியலைன்னு இது ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது. அது தங்கச்சி, அது அதுக்கு மேலே சுத்தமாக ஈஸியாக கூட மாட்டேங்குது போல். ஆமாக்கா, அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. காலையில் தான் வேலை பார்க்குற இடத்துல அவள் சொல்லி அம்புட்டு வருத்தப்படுறாக்கா. இந்த உமா குட்டி சொல்லியிருக்காளாம், என் விஷயத்தில் நீ எதுலேயுமே தலை இட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டாளாம். சரியான கொழுப்பு பிடிச்ச கழுதையா இருப்பா போல இருக்கே. இவ ஒரு ஆள் சம்பாத்தியத்தில் இருந்து தின்னுக்கிட்டு எப்படிலாம் பேசுது பாரு. ஆமாக்கா, இன்னைக்கு அழுதுட்டாவே. எனக்கு அதை நினைக்கும் போதே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. உங்கள் அம்மா எதுவும் அப்படி சொல்லல கேட்கலையா அப்படின்னா அவள் சொல்கிற, இல்லை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை அவ்வளோ வருத்தப்படுது. என்னக்கா ஏக்கா ஒரு பொம்பளை பெத்த மனுஷி இப்படியாக்கா இருக்கும்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலையே. இப்படியா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சுக்கிட்ட மாதிரி பாப்பாங்க பிள்ளைங்கள? அதானே. இல்லைங்க, இனிதான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, நானும் அப்புறம் தான் சாப்பிடணும். என்ன அப்புறம் நீங்கள் ஆஃப்டர்நூன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அது நீங்கள் ஏதாவது சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் அம்மா கூப்பிடுறாங்கன்னு கட் பண்ணிட்டேன். ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னது தப்பாங்க? தப்புன்னு இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் கட் பண்ணிட்டேன். ஓ, ஓகே ஓகே. என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலையா? சொல்லலை. ஏங்க சாப்பிட்றீங்களா? எடுத்துகிட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. எங்கே உன் தம்பியை காணோம்? அவன் வரலையா சாப்பிட? அவனுக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பாடு இறங்காதுங்க. ஏன்? அவன் உமா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்கானா? என்னமோ அன்னைக்கு உன் தம்பி பேசுடா அப்படின்னதுக்கு வெக்கப்பட்டுட்டு போனா. வெக்கமா? அதெல்லாம் ஹலோன்னு 2 பேரும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிற வரைக்கும் தாங்க, அப்புறம்லாம் வெக்கம் பறந்து போயிடும். ஓ ரைட்டு. ஆக மொத்தத்தில் உன் தம்பி இன்னைக்கு உன் சாப்பாட்டுலேருந்து தப்பிச்சிட்டான். ஓ அப்படியா? என் சாப்பாட்டுலேருந்து தப்பிச்சிட்டான். அவ்வளோ மோசமாக சமைக்கிறேன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. பின்ன டைரக்டாக எப்படிமா நான் சொல்கிறது? ஓ சரி, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடையாது. வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குங்க. நான் போகிறேன் தூங்க. ஐயோ ஏம்மா சீதா நில்லுமா, சும்மாதாம்மா சொன்னேன். ஐயோ இது என்னடா வம்பு? நானே என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? எனக்கு வேற பக்குன்னு இருக்குது. இவங்க கிட்ட வேற 5 லட்சத்தை கடனுக்கு வாங்கி போட்டான். வீட்டில் வேற யாருக்கும் தெரியாது. என்னன்னு தெரியாமல் கடனை அடைக்கிறது. ஆண்டவனே, எப்படியாவது இவ கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும். இந்த கடனை பெரிய பிரச்சனையாக மட்டும் வந்துடவே கூடாது சாமி. வாடா, எங்கடா போன? 2 நாளாக வீட்டுக்கே வரல. எங்கடா போனேன்னு கேட்டால் எதுவுமே சொல்லாமல் போகிறான். நமக்கு மரியாதை அவ்வளவுதான். என்னதான் நாயா பேயா கஷ்டப்பட்டாலும் ஒருத்தரும் புரிஞ்சுக்க போகிறதில்ல. எங்கடா போன? 2 நாளாக வீட்டுக்கே வரல. ஏய் கார்த்தி, நில்லு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன நீ ஓ இஷ்டத்துக்கு போற? என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? உனக்கா? என்னடா வர வர மரியாதைலாம் ரொம்ப தேயுதே. ஆமா, உனக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும். நீ 10 வாட்டி என்கிட்ட கேட்டா 10 வாட்டி என்னால உனக்கு சொல்ல முடியாது. என்னடா குரல்லாம் ரொம்ப எகுறுதே. என்னவா? இங்க பாருங்க, நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். நான் எங்க போனாலும் வந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். என்னை விட்டுருங்கன்னு. அதே மீறி கேட்டீங்கன்னா இப்படிதான் மரியாதையே இல்லாம பேசுவேன். ஓ அப்படியாப்பா? எங்க போற வர என்னன்னு வந்துட்டு கேள்வி கேட்டா மரியாதை இல்லாம பேசுவேன். ஆமா, அப்படிதான் பேசுவேன். என்ன ஒரே சத்தமா இருக்கு?
ஐயோ இவன் வந்தா அம்மா உட்காந்துருந்தா 2 பேரும் பார்த்தாலே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு சண்டை தான். அம்மா என்னம்மா எதுக்கு இப்போ 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? துரைய எந்த கேள்வியும் கேட்க கூடாதான், கேட்டா மரியாதை இல்லாம பேசுவானா. மரியாதை இல்லாம தான் நான் பேசுவேன், ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் யார் மரியாதை தருவா? ஏய் நீயும் என்னடா கூட கூட எதிர்த்து பேசுற? இங்க பாரு, உன் வேலை என்ன? வீட்டில் வேலை பார்க்குறியா, வெளியே வேலையை பார்க்குறியா? அதோட நிறுத்திக்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி 2 பேர்கிட்டயுமே கோவமா பேசுற? தானே இவனுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் என்ன பண்ணுமோ தெரியல. ஆமாங்க. என்னங்க ஏதோ அங்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். என்ன ஒரே சத்தமாக இருக்கு? ஏதோ சண்டையா? ஆமா, இங்க வரும்போது உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. உனக்கு ஏன்ப்பா எரிச்சலா இருக்காது? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இருக்கும் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறோம்ல, எங்களை பார்த்தா உனக்கு எரிச்சலாக தான் இருக்கும். படிக்க வச்சேன்னு சொல்லி காட்டுறியா? இங்கே பாரு கார்த்தி, நீ அளவுக்கு மீறி பேசுகிற. ஆமா, அப்படிதான் பேசுவேன். அளவுக்கு மீறி தான் பேசுவேன். என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்களாவா? தள்ளுடி அங்கிட்டு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன உன் இஷ்டத்துக்கு திமுறு பேச்சு பேசிட்டு திரியிற? அம்மா என்னம்மா? நானும் ஒவ்வொரு தடவையும் போனா போது ஆம்பளை பிள்ளை தோலுக்கு மீறி வளர்ந்தவனை பார்த்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு திரியிற. இங்கே பாரு, உன்னால் மரியாதையாக வீட்டில் இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா இப்போவே வெளியே போ. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, நீ வாயை மூடிட்டு இரு. அடிச்சிட்டிங்களே, என்னையவே அடிச்சிட்டிங்களே. இனிமே உங்க மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், இந்த வீட்டுக்கும் வர மாட்டேன். நான் போறேன். டேய் நில்லுடா, போவாதடா. எங்கடா போற? கார்த்தி நில்லுடா, டேய் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுடா. இங்க பாரு, இனி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை விட்டுருங்க. சொல்லத கேளுடா. இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? ஏய் சொல்லுங்கம்மா. இந்தா இதை தின்னுட்டு வேலையை பாரு. சரிங்கம்மா. எனக்கு எதுக்கு இந்த சோறு? இதை தின்னுட்டு உயிர் வாழணும்னு ரொம்ப அவசியம் எனக்கு. இந்தா இதை நீயாவது சாப்பிடு. என்னப்பா, அந்த இடத்த விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன்ப்பா. நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இடமெல்லாம் நல்லா தான் இருக்கு. 8 சென்ட் இடம். அது ஒரு காலேஜ் படிக்கிற பையன்தான் இப்போ விற்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, இன்னும் ஒரு 10 நாளில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? அப்போ நமக்கு வசதியாக போச்சுன்னு சொல்லு. ஆமாப்பா, ஆனால் பார்க்க பாவமாக இருந்தான். அவன் ஒரு ஆள் தான் போல இருக்கு. அவனுக்கு அவங்க அப்பா விட்டால் யாரும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு இவனை விட்டால் யாரும் இல்லையா. ஆப்ரேஷன் வச்சுருக்காங்களாம், அதனால தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக காசை தூக்கி அப்படியே கொடுக்கலான்னு சொல்றியா? அப்படி சொல்லலப்பா, சொல்கிறேன் அவன் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னதை. சரி, இங்கே பாரு, பக்கத்தில் இடம் எந்த ரேட்டு வேணாலும் போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் விலையாக இருக்கணும் அந்த இடத்துக்கு, புரியுதா? புரியுதுப்பா. 8 சென்ட்டுனா நம்ம ஊருக்குள்ளேயும் சரி சுற்று வட்டாரத்துலேயும் சரி ஒரு 20 போகும்னு வச்சுக்க. நம்ம அவனுக்கு கொடுக்குறது ஒரு 14-12 கொடு, அது போதும் அவனுக்கு. சரியா? சரிங்கப்பா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? இது என்னடா பிரச்சனை வரப்போகுது? அவனுக்கும் யாரும் இல்லை, அவங்க அப்பனுக்கும் யாரும் இல்லை, 2 பேர் தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே வராது. சின்ன பையன்னு வேற சொல்கிற, நம்ம சொல்கிறதான் விலையாக இருக்கும், அவ்வளவுதான். சரிங்கப்பா. என் வீட்டில் தானே படுத்திருந்தேன், இது என்ன இடம்? ஐயோ, என்ன கன்றாவின்னு தெரியலையே. என்ன இப்படி இருக்குது? என்ன சிரிப்பு சத்தம் கேட்குது? யாரு யாரு சிரிக்கிறதே?
பேசாம இந்த வீட்டுக்குள்ள ஓடிடுவோம்மா, ஓடிடுவோம். இது என்ன இந்த இடம் இவ்வளோ கன்றாவியா இருக்கு? ஐயய்யே, எங்க வந்து மாட்டிக்கிட்டது தெரியலையே. கனவா நினவா? ஐயோ, யாராவது இருக்கீங்களா? 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 யாருங்க அது? யாரு நீங்க? உனக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்டாலும் தருவியா? தரமாட்டேன். தரமாட்டியா? ஜண்டா! ஐயோ, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஆத்தே, கனவா இது? அடியாத்தி, இது என்ன பேய் கனவெல்லாம் இப்போ வருது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.